சென்னையில் ஓடும் கூவமாறு அது மிகப்பெரிய அதிசயம். 72 கிலோமீட்டர் அந்த ஆறு ஓடுது. திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற கூவம் என்ற ஊர்ல தான் அது வருது. அங்க அந்த தண்ணி இன்னும் குடிக்கிறாங்க. கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வச்சுக்கிறாங்க, விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க. ஆனா எப்ப அது சென்னை கிட்ட வருதோ, ஆவடி அம்பத்தூர்ல வரும்பொழுது ரசாயன கழிவு, நம்மளுடைய சாக்கடை கழிவு, திடக்கழிவு, இதெல்லாம் கலந்துதான் கூவாறு சென்னையில வந்து மிகப்பெரிய ஒரு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. அது துர்நாற்றம் வீசுகுது. கூவமாறுக்கு கிளீனப் சிஸ்டம் கொடுத்திருக்கீங்க. கிளீனப்புக்கு நீங்க வந்து ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. கிளீனப் பண்ணா கூட பத்தாது. அந்த முதல்ல கொட்டுறாங்க பாருங்க அந்த குப்பை, அந்த குப்பையை தடுத்து நிறுத்தின அப்புறம் தான் கிளீன் அப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு முறையா கிளீன் அப் பண்ணாலும் இந்த ரசாயன கழிவும் இந்த திடக்கழிவும் இந்த சாக்கடையில திருப்பி கலக்கும் போது மறுபடியும் அந்த ஆறு குப்பையாயிடும். அதனால அது ஒரு சஜஷனா தான் சொல்றோம். இதே மாதிரிதான் தர்மபுரியில ஒரு ஆறு இருக்குது, சனத்குமார் நதின்னு. அந்த பாத்தீங்கன்னா சென்டர்ல ஓடும். வத்தல் மலையில பெய்யற மழைய சனத்குமார் நதியில வந்து கலந்து அதுக்கப்புறம் தென்பெண்ணை ஆத்துல போய் அது கலக்குது. கிட்டத்தட்ட 33 வார்டு, நகராட்சியில இருக்கிற வார்டுல இருக்கிற அத்தனை சாக்கடையும் அந்த சனத்குமார் நதியெல்லாம் கலக்கப்படுது. என்னதான் அதுல ஒரு காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சிருக்காங்க, அது பாதி வார்டுக்கு தான் உபயோகப்படுது. மிச்ச பாதி வார்டுல எல்லா சாக்கடையும் அதுல போய் கலக்குது.